அண்மைச் செய்தி. ஏப்ரல் 2ஆம் தேதி கோயம்புத்தூர், தென்காசி, விருதுநகர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. மேலும் ஏப்ரல் 3ஆம் தேதி கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏப்ரல் 2ஆம் தேதி கோயம்புத்தூர், தென்காசி, விருதுநகர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், ஏப்ரல் 3ஆம் தேதி கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். தமிழகத்திற்கு தற்பொழுதைய வானிலை நிலவரங்களை சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல வரக்கூடிய நாட்கள்ல லேசானது மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், குறிப்பா 2ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டுல தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 3ஆம் தேதியும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முறை கனமழைக்கான வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களுக்கு, அதாவது மேற்கு மாவட்டங்களுக்கு இந்த மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய 5ஆம் தேதி வரையிலும் லேசான மிதமான அளவுல தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் இது கோடைமழை என்பதனால மாலை நேரங்கள் பெய்வதற்கும் வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மழைக்கான காரணியை பொறுத்தவரையிலும் வளிமண்டலத்துல கீழடுக்கு பகுதிகள் நிலவக்கூடிய கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் அந்த நிகழ்வின் காரணமாகவே இந்த மழைக்கான வாய்ப்பு வரக்கூடிய 2ஆம் தேதி மற்றும் 3ஆம் தேதி கனமழை என்ற அளவிலும், 5ஆம் தேதி வரையிலும் லேசான அளவிலும் தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் 3ஆம் தேதி வரையிலும் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக 2லிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மழைக்கான சாதகமான சூழல் இருப்பதனாலையும் பல்வேறு பகுதிகளில் லேசான மழை பெய்தாலும் இல்லை காற்றுடைய போக்கின் காரணமாக வெப்பத்தினுடைய தாக்கம் அதனுடைய தணிவுக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளின் காரணமாக 2லிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதிக்குள்ள படிப்படியாக வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை குறையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டி பதிவாவதற்கான வாய்ப்பு அடுத்த 48 மணி நேரத்துக்கு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இன்றும் நாளையும் அதிக வெப்பநிலை, அதிக ஈரப்பதம் இருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மட்டும் ஒரு அசௌகரியமான சூழல் ஏற்படலாம் என்பதனால நண்பகல் வேலைகளில், குறிப்பாக பகல் நேரங்களில் காலை 11 மணிலிருந்து பிற்பகல் 3 மணி வரையிலுமான அந்த அதிக வெயில் இருக்கக்கூடிய நேரங்களில் வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணி பெண்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும், அதே நேரத்தில் அவசிய காரணங்கள் இன்றி இந்த நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்க்குமாறும் வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறாங்க. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.